சரி, யாராவது அதனால அழகு குறையும்னு நினைப்பாங்களா? அப்படிப்பட்டவங்க முட்டாளாக தான் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் தம்பி. எங்க அம்மா பேசுறது எல்லாமே தப்புதாங்க பாட்டி. ஆனா இது சரி சம்மா என் பேத்தி தானே பேசினா, முடிஞ்சு போனதை நீ பேசி என்ன போது விடுங்க. கிளவி குட்டிமா பேசுனதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ இவங்க அம்மா பேசவும் அவ கோவம் வந்து பேசினா சரிதான். ஆனாலும் சிவராமன் சார் எதுவுமே அவனுக்கு கோவம் இருக்குந்தே. வீட்டில் ஏதாவது பிரச்சனைனாலே பிள்ளைங்க முன்னாடியெல்லாம் நாங்கள் பேசிக்க மாட்டோம். அப்புறம் அடுத்த முன்னாடி எப்படி பேசுறது? அதனால தான் அமைதியாக இருந்திருப்பான். ஒரு சிலர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க, ஒரு சிலர் வேணுட்டு ஏற்றி விடுவாங்களோ, அதுக்கு தான். இல்ல கோவத்துல என்ன வேணா பேசலான்னு. உங்க அம்மா பேசக்கூடாதெல்லாம் பேசினானா? என் பேத்தி தான் அவ வயசுக்கு பேசக்கூடாதெல்லாம் பேசினா. எல்லாம் இருக்கிறதே. கோவமோ பிரச்சனையோ சண்டையோ எதுனாலும் எதுக்கு வந்துச்சுன்னு தான் பார்க்கணும். ஆனா என் பையனோ பேத்தியோ என் வீட்டில் யாருமே கோவம் வந்தால் பேசுவாங்க தான், ஆனால் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அந்த நிமிஷம் அதோட மறந்துடுவாங்க.